திருப்பதி மலையாரி வரணப்ப கோவிந்தா கோவிந்தா. ஐயா ரகுராமா ரகுராமா என்ன நடித்தே அவர் எப்பேற்பட்டாலும் 10,000 புத்தி திருப்பதி மலை மேல அமைந்திருக்கு 7 மலை. அவர் காலை தொட்டு ஒரு பொம்பளை வந்து காலை தொட்டு தீண்டி கும்பலாமா மூஞ்ச பாரு நல்லா பொண்ணு புட்டியாகி பொண்ணு புட்டியாகி மூஞ்ச பாரு அவனுக்கு சொல்லு. திருப்பதி 7 மலை மேல அமரக்கூடிய பகவான். ஆமா யுகாதி கடவுள். 10வது ஆரம்பூர்த்தி. அவன் என்ன சொல்லி அப்பேற்பட்ட பகவான பெண்கள் பாத யாத்திரை நடந்தே போறாங்க திருப்பதி. விரதம் இருக்கிறாங்க பெண்கள் பஜனை பாடுறாங்க. ஏண்டா நாங்க ஏன்டா பகவான் வணங்க கூடாது? எல்லாமே பண்ணலாம் பொம்பளைங்க. ஆனா இந்த நேரத்துக்கு நீ சுத்தமா இருக்கியா? 5 நாளும் மஞ்சள் தேய்ச்சி சுத்தமா இருக்கும். சுத்தமா இருக்க பாலகன மூடு பகவானே. சபையை பார்த்தனையா? சபையை பார்த்து எப்பேற்பட்ட சபை? இதனால் கூடப்பட்ட சபை கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு கூடப்பட்ட சபை கோகுலாஷ்டமி. யாருக்குடா யாருக்குடா அது? பகவானுக்கு பிறந்த நாள். நேற்று பகவான் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று ஓரிரவு நாடகம். அது காரணம் என்னன்னு கேட்டா பங்கைய திருவைப்பாரார் பாம்பனை முடி நிழலை தேடார் சங்கி சக்கர கையேந்தார் அது தன்னதிர் வணங்கி நிற்கும். அவர் எங்கிருந்தாருடன் ஏறார் இகழ் பர்ற தன்னை காக்க இந்த மங்க லட்சுமி சமேதன் இந்த மங்கை லட்சுமி சமேதன் பாதசாரியாய் நடந்தார் அன்றோ. தம்பி ஒரு காலத்துல கரா என்று சொல்லக்கூடிய முதலை யானைக்காலை பறித்து விட்டது. யானைக்காலை பிடிச்சிச்சு. ஆமா தண்ணி குடிக்க போச்சு யானை. அப்படி தண்ணி குடிக்க போன உடனே ஒரு கால தண்ணி உள்ள வச்சு அந்த யானை ஒரு காலை வச்சது பாரு. அந்த தடாகத்தில் இருந்த முதலை யானையுடைய காலை பற்றி விட்டது. காலை பிடித்து விட்டது. தண்ணியில முதலைக்கு பலம் அதிகம், கரை மேல யானைக்கு பலம் அதிகம். ஆமா அப்போ அந்த முதலை இழுக்க இந்த முதல்ல அந்த தண்ணியில இழுக்க இந்த யானை இழுக்க 2 பேரும் வாதாடி 1 வருஷ காலம். கொஞ்சம் இல்ல 1 வருட காலம் 1 வருஷ காலம்
அதை இழுக்க இது இழுக்க அது இழுக்க 2 பேரும் இழுத்துட்டு இருக்காங்க. இது தண்ணி உள்ள இருக்குது, அது கரமே என்ன பகவானே? அது இதை இழுக்க இது அதை இழுக்க. கார்த்திகை மாசம் நாய் இருக்குது அது மாதிரியா? ஐயா நீங்க சொல்ற வார்த்தை பார்த்தா அப்படிதான் இருக்குது. அது இங்க இழுக்க கார்த்திகை மாசம் நாய் இருக்குது அது மாதிரி அவன் பாப்பா நாய் இழுக்க, அவன் பாப்பா இழுக்க. மாறி 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 இழுக்க. அப்புறம் அவங்க பாப்பா முன்னுக்கு வர அது ரைட். எல்லாம் தெரியுது. இவன் தான் பண்ண தெரியுமா பகவானே? உங்க கதையை கொண்டு வந்து என் கதையில ஜாயின் பண்ணாதீங்க. சொல்லி ஆகணும் மனுஷன் ஆறாது. அப்ப என்னாச்சு? ஓராண்டு காலம் இப்படி போராடி கடைசி நேரத்தில் அந்த யானை துதிக்கைய தூக்கி ஆதி மூல பொருளே அப்படி என்று அழைத்தது. அந்த நேரத்துல நானு பங்கைய திருவை பாரார் என் மார்பிள் லட்சுமி திருவண்ணா லட்சுமி என் மார்பிள் லட்சுமி இருக்காளா இல்லையா பார்க்கல. பங்கைய திருவை பாரார் பாம்பனை முடி நிழலை தேடார். நான் சொல்றத கரெக்டா சொல்லு. பாம்பனை முடி நிழலை தேடார். பாம்பனை முடிலை தேடாய். நிழலை 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 பாம்பனை முடி நிழலை தேடார். பாம்பனை முடி நிழலை தேடாய். சங்கு சக்கர கையேந்தார். சங்கு சக்கர கையேந்தார். சங்கு சங்கு இருக்கா? கையில சக்கம் இருக்கா? இல்ல ஆதிசேஷம் பாம்பு இருக்கா? என்ன அடடா அதுவெல்லாம் பாக்குறேன். நான் எங்கிருந்த கருடா அந்த இகழ்வரா தன்னை காக்க இந்த மங்கலட்சுமி சமேதன் மங்கலட்சுமி சமேதன் பாதசாரியா நடந்தே பாதசாரியா சென்று நடந்து அந்த கரா என்று வணக்கம் கரா என்று சொல்லக்கூடிய முதலையை அழித்து கஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய யானைக்கு காட்சி கொடுத்து யானைக்கு காட்சி கொடுத்து அந்த மாதிரி இந்த கிருஷ்ண ஜெயந்தி இந்த கண்ணனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு கண்ணனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு பரிசு தவறாத ஐயா ரமேஷ் அவர்கள் அவர் தலைமையில இந்த நாடகத்தை ஒட்டிக்கிட்டு வர்றாங்க. இன்னும் வேற பொருளா இருக்காங்க. தெரியாது சொல்லு போச்சுக்காதீங்க. அதனால அது இந்த தெருவுக்கு வரும்னு சொன்னா நமக்கெல்லாம் உயிரினும் மேலா இருக்கக்கூடிய ஆர்வயர் அண்ணா டிஸ்கோ அண்ணா அவர்களுக்கும் இன்னும் மற்றும் உள்ள நண்பர்களுக்கும் இந்த சபடமா வீட்டில் இருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தைமார்களுக்கும் தெரிந்த கணதனவான்களுக்கும் அந்த பகவான் எப்படி காட்சி கொடுத்தாரோ அதை போல இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாடகத்தை வைத்து அந்த பகவானுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்கு இந்த தெருக்கூத்த ரசனையோடு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தைமார்களுக்கும் உங்களுக்கும் ஐயா கண்ணனுடைய திரு பாதத்திற்கு இந்த சிறுவன் சேகரனே கூடி வணக்கம். விளக்கம் நாங்க 2 பேர் யாரு தெரியாது உனக்கு? ஆமா 2 பேர் யாரு? நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. சரி அண்ணன் தம்பிடா. அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி எப்படி குடும்பத்தை ஒற்றுமையா இருக்கீங்களா? 20 ரூபா போறான். ஒரு ஆட்கள் 20 ரூபா போறேன். 20 போறேன். சக்தி பண்ணி சொல்ற தாண்டி சொல்றான் மினியாத்துல இருந்து அவன் சொன்னாதான் தெரியுன்றா. ஆமா பின்ன சொன்னாதான் தெரியும் நீ யாருன்னு. நீ யாருன்னு சொன்னாதான் தெரியும். ஆழ்வா எனக்கு தெரியாத ஆளே கிடையாதுடா. ஆமா என்ன தெரியாத ஆளே இல்ல. அம்மா குடிக்காரனா நீ? இந்த மாதிரி குடிக்கார இந்த உலகத்துல எவனுமே கிடையாது. ஐயோ ஆமா அட பகவான் கடவுளே. ஆமா எப்படிங்க ஐயா? 12000 பேர் பாபால மாதர் வீட்டுல அவங்க வீட்டுல ஒரே வீட்டுல கூட கொஞ்சம் கூட வைக்காத மோர பூரா குடிச்சவன். ஆமா மோரு வெண்ணெய் தயிர் எடுக்க மாட்டோம். தம்பி பகவானே நான் யாரு என்பது உனக்கு தெரியாது. தெரியாது. டேய் வசுதேவா தேவாகேக்கு சிசுவாய் பிறந்தங்க தோலை மரங்கள
அலை கடலில் துயர்ந்த மணி வண்ணனே அலை கடலில் துயர்ந்த மணி வண்ணனே பகவான் எங்க படுத்தார் சரிமா உனக்கு? அவர் எங்க போய் குடிச்சு பார்த்தாலும் என்ன குடிச்சுட்டு பார்த்தாரு? அவர் எப்படிங்கிறவர் பூணூல போட்டுக்கிறாரா? டேய் அலைக்கடலில் பாம்பின் மேல் பள்ளி கொண்டிருக்கக்கூடியவன். அதனாலதான் இந்த பாட்டை இப்படி எழுதுனேன். எப்படி வசுதேவாஜாவாய்க்கு சிசு வாய்ப்பிறந்த அலைக்கடலில் துயர்ந்த மணி வண்ணனே அலைக்கடலில் துயர்ந்த மணி வண்ணனே ஓஹோ ஆயர் ஒருத்தவர் பஜனை பாடினாங்க அதிபரை அவர் வியாதம் ஓடினார். ஆயர் ஒருத்தவர் பஜனை பாடினாங்க அதிபரை அவர் வியாதம் ஓடினார். அரைக்கு புதைக்கு பாலை குடித்தார். யாரு புதைக்கு? அரைக்கு புதைக்கு பாலை குடித்தாய். சொந்த அம்மான் கம்பன் தன்னை முடித்தாய். ஓஹோ இப்ப புரிஞ்சு போச்சடா நான் யாருன்னு? ஒண்ணுமே புரியல. இப்பயும் புரியல. ஆட்டுக்காரி கோய்காரி பண்ணிக்காரி வச்சு வச்சிருக்க வேணும்னா வந்து நீங்க சாப்பிடுங்க. வேணா மலமாட்டுக்கு ஏறிடுங்க. ஆட்டுக்காரி பாட்டு பாட முன்னாடா போயிடு. என்னடா தெரியுது பின்ன? என்ன பிச்சைக்காரி போனவனே பாலினாலே அடிப்பறாஸ்கல். நீ வாடா சத்தியம் பண்றா. பிச்சைக்காரிய போவான்னு சத்தியம் பண்றான்ற துண்டு போடுறான். இல்ல உண்மைதான் சொல்றேன். கல்யாணம் பண்ணி வரேன்னா டெய்லி போறான். அது பாடா படிக்குது. அது இந்த மாதிரி கேஸ் அதுக்கு முன்னாடி பாட்டே பண்ணி அந்த மாதிரி பாட்டா இருக்கு. செம்ம தலைவலி மகன ஓயால திருவண்ணாமலை கோப்பையை முட்டிஞ்சிடும். ஓபுரம் பாவங்க. ஓபுரம் பாவம். இன்னும் விளக்கு தெரியல. ஒண்ணுதான் புரியல. தம்பி மடிவில் முதலையான பிடி இல்லகப்பட்டு துடியாய் ஓராண்டு காலம் சாவிட முடிவில் ஆதி மூலமே என்று மூடிட மடிவில் முதலையான பிடி இல்லகப்பட்டு துடியாய் ஓராண்டு காலம் சாவிட முடிவில் ஆதி மூலமே என்று மூடிட மங்கலட்சுமி சங்கு சக்கரம் ஆதித்யாசனுக்கு எவ்வளோ வாகனம் சாம்பனை முடி நிலவைத்தேடா எப்படி மங்கலட்சுமி சங்கு சக்கரம் ஆதித்யாசனுக்கு எவ்வளோ வாகனம் கீரை மறந்து பாதசாரியாய் பார்த்தவா கீரை மறந்து பாதசாரியாய் பார்த்தவா அந்த முதலை யானையில் சாபத்தேத்தவா ஒண்ணு புரியல. எங்க என்னங்க புரியுது? நீ பாரு கத்திரிக்காய் முருங்கக்காய் அவரைக்காய் வெண்டைக்காய் அப்படின்னா என்ன தெரியுது? பின்ன அந்த மாதிரி தெரியுது எங்களுக்கு. பரவாயில்ல. தக்காளி ஐயா 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 பின்ன என்னன்னு தெரியுது? தம்பி உங்களுக்கு புரியல? புரியலங்க தம்பி. பகவானே கீர்த்தனை பாண்டவர்க்கு பார்த்த சாரதியாகி பச்சட்டும் பள்ளிக்கட்டும் கொடுத்தாய் பட்டம் தருமத் ஐவர்க்கும் மூட்டி கொடுத்தாய் பட்டம் தருமத் ஐவர்க்கும் மூட்டி கொடுத்தாய் கீர்த்தனை பார்த்த சாரதியாகி பச்சட்டும் பள்ளிக்கட்டும் கொடுத்தாய் பட்டம் தருமத் ஐவர்க்கும் மூட்டி கொடுத்தாய் பட்டம் தருமத் ஐவர்க்கும் மூட்டி கொடுத்தாய் பாண்டுரங்கர் பாவம் முடிவல பக்த வச்சரை வருவாய் வந்தர பாண்டுரங்கர்
என் பேர் ஏய், பகவானே இன்னும் புரியல. ஆஹா. டேய், எங்கனா பாத்துக்கிறியா இல்லையாடா டேய் அவரா? மங்கையந்த திரௌபதியை பங்க செய்ய துர்ச்சாதனம் திருமணவை புகழும் மதியாதவா மனித பிறவியில் செல்லுந்த போதுமே இதன் பிறவாமல் வரவு தாருமே மாய பிறப்பறுத்து ஓட்டையா இந்த மாய பிறப்பறுத்து ஓட்டையா இது மைந்த சிறுவ சேகர் பாட்டையா இப்பயாவது புரிஞ்சு போச்சேடா நானேன்றா உங்களை அண்ணாடு கூப்பிடுறது அதானே. அவன் 20 ரூபா பிச்சைக்காரன் பேரு ஏய் என் பேர் பூபதி என் பேர் பாலாஜி ஆ. எங்களுக்கு எல்லாம் பேர் இருக்குது ஆ. ஒண்ணு நாங்க என்னாடு கூப்பிடுறோம் என்னன்னு கூப்பிடுறது? படுபாவி டேய், எனக்கு உங்களுக்குன்னா ஒரு பேர் 2 பேர் 3 பேர் தான் இருக்கலாம். ஆஹா. ஏன்னா, ஆமா சின்ன வயசுல ஒரு பேர் விளங்கும், ஆமா தாய் தகப்பு வைக்கிறது ஒரு பேர், ஆமா தாய் தகப்பு வைக்காத முன்ன ஒரு பேர் விளங்கும். உனக்கு தெரியும் ஆமா. கொஞ்சம் சின்ன வயசுல தான் போட்டாங்க. என்ன தொப்பலான்னு கூட்டாங்க ஏன் தொப்புல பெருசா இருக்கும் காத்து பூச்சி உள்ளார அதுக்கப்புறம் தான் பூபதி ஆமா இல்ல இப்ப மெண்டல் ஆயிட்டோம் இவன் காட்டிய சொல்றதா அது சொன்னா எல்லாம் சிரிப்பாங்க சரி வேணாம் 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 வேணாம். அதனால தம்பி ஆ, ஆ. டேய், டேய், உங்களுக்காக 1 2 இருக்கும். ஆமா இந்த கண்ணனுக்கு ஆ. 1008 நாமம். ஓஹோ ஓய் அப்பா. என்ன? உங்களுக்கு 1008 நாமம் அருமறை சொல்லி என் நாமம் 1000 உரைத்தலை கங்கமரர் போற்றா. போட்டுரும் அருமறை சொல்லிய நாமம் அருமறை அருமறை. 4 வேதம். நான்கு வேதம். இந்த பகவானுடைய 1008 நாமத்தை சொல்லி சொல்லி புகழ்ந்து பாடுகிறது. ஆமா அப்பேற்பட்ட ஆ. 1008 நாமத்தை வகித்த வகித்த என் தந்தை வசுதி அவர், வசதி அவருக்கு என் தாய் தேவகி தேவகி அம்மன், அம்மனுக்கு. நான் 8வது பிள்ளையாய் பிறந்தேன். பிறந்த என்ன? 8வது பிள்ளையாக வைகுந்தமே வைகுந்தமே பொற்பிடமா அவந்தரியா ஸ்ரீ ஸ்ரீ நமோ நமோ நாராயணமூர்த்தி. நாராயணமூர்த்தி பகவான் மலர் பகவானே. பிடிச்சி பதாண்டா ஜெயிச்சு பகவான். டேய், ஓ என் தந்தை வசதி அவருக்கும் வசதியா இருக்கும் தேவகி அம்மனுக்கும் ஆ. நான் 8ஆம் போர் தம்பி. டேய், எட்டாம் போறேன்டா அவரு. டேய், நான் எட்டி பாத்திர பார்த்த பாத்திரம் அவனுக்கு ஐயா யா வீடு எட்டி பாக்காதீங்க அவன் வீடு எட்டி பாருங்க 20 ரூபாய்க்கு அழுத்திட்டு போறாங்க டேய், என் வீட்டு 1 வருஷம் ஆச்சு எட்டி பார்த்து. மகாலட்சுமி வாரம் எட்டி பார்த்துக்கிறாரு. இப்ப நல்லா இப்ப இருந்தா மகாலட்சுமி வராது மகாலட்சுமி வாரம் எட்டி பார்த்தேன். மகாலட்சுமில வராது தம்பி ஏன்? இப்பதான் அவன் கூட பிச்சைக்காரர் இருக்காரு சுத்துக்கு ஒரு ராக்கு. டேய், ஓ. அதனால அதனால என்னுடைய நாடு இருக்கே, ஆஹா. இந்த நாடு வடமதுரை ஆ. வடமதுரை ஆ. தம்பி, ஓ. நான் வடமா மதுராபுரி மேவிய நாடா. வணங்கி ஓட்டி. வாழோவரங்கள் மெது நெளித்திடு வேதனா, வேதனா, வேதனா. என்னை வணங்கி ஓட்டி. ஏ புதுலி, உயர் சுடரொலியாக வெண்ணடி வந்து சூழ்மனை தேடி வசு தேவதேவதி படி உள்ள சிசுவன மனமயகத்தினாடி போகுள்ள புகழ் மனமயில் அசுவாது மணியத்த வந்து ஓடி மலரை பேசி இதமுடன் கோபிய துதி பெற வந்தேன் விதவித ஜால விரோதங்கள் செய்ய ஆழ்வார், பகவானே என்னுடைய நாடு இருக்க வடமதுரை வடமதுரை. அந்த வடமதுரையில் என் தந்தை வசதி அவருக்கும் என் தாய் யாவைக்கு அவருக்கும் 8வது பிள்ளையாய் பிறந்து பிறந்து உபதி. ஓ டேய் குப்பா, பகவானே
இரு இரு பேச ஐயா இனிமே பேசாதீங்க யாரு 8 வயதில் 8 வயது 8 8 வயது என் அம்மா கம்சனை மடித்தேன். அம்மா கம்சனை மடிச்சேன் 8 வயசுலடா. ஏன் அம்மா கம்சனை மடிச்சேன் தெரியுமா? என்ன காரணம்? எங்க அப்பா அம்மாவை அவன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தாரு? எங்க அப்பா வசதியாவரையும் தேவகி அம்மனையும் விலங்கிட்டு சிறையில் அடைத்தான். அச்ச காது பிச்சுக்கோ நீ வேணா சத்தியம் பண்ணுடா. பாரு பாட்டி உண்மையை சொல்லலாம். இதே வேலையா தான் உததான் வாங்க போறான். ஏமா நான் போய் சொல்றது துண்டை தாண்டுன்றேன். பொண்ணுங்க கேட்டாங்களா? பொண்ணுங்க கேட்டாங்களா? பேமன் கம்னூர் அங்க பகவான்ட்டாரு. ஓ ஏன் தெரியுமா? கம்சனுக்கு சாபம் வந்துடுது. உன் தங்க தேவகி 8வது வயது 8 குழந்தை பிறந்த 8வது குழந்தையால அப்படின்ற ஒரு சாபம். அந்த சாபம் வந்த காரணம் அப்ப என் தந்தையும் தாயும் என்ன செய்யா கம்சன் எங்க போட்டா பற்ற பலபல சிறைச்சாலையில. அதுக்குத்தான் பாட்டு அருமை எழுத கொஞ்சம் கொடுத்தாரு. எப்படி பூட்டிய பெற்றோரை சீரை கேட்டின ஒழித்து கையில் மாட்டிய பிள்ளை கொடித்தையாக பூட்டிய பெற்றோரை சீரை கேட்டின ஒழித்து கையில் மாட்டிய பிள்ளை கொடித்தையாக இந்த பூதல சும்மை குறைய பாதல சுடுவத நன்மை மோத மருக துடித்து தோதுர தருமதி பூதல சும்மை குறைய பாதல சுடுவத நன்மை மோத மருக துடித்து தோதுர தருமதி நான் கோதித முடிதற்கு போதல் பாண்டவர் தூதன் பொண்டாட்டி தெரியுமா? நீ தாலி கட்டி என்கிட்ட வர்றியா? இதுதான் என் பொண்ணை வீட்டுல விட்டு வந்தேன். டேய் சொல்லுங்க. சொல்லியாரு பண்ணிடுறாத வல்லமை சத்தியா பாமமே சொல்லியார் ருக்மணி ராதை அதே சொல்லியாரு பண்ணிடுறாத வல்லமை சத்திய பாமை அவர் பெண்ணியார் அந்த சதியாதன் பெருமைய கொஞ்சு குப்ப தங்கராஜன் சொல்லக்கூடிய ஆசிரியர் புகழ்ந்து பாடினார். ஆமா என்ன புகழ்ந்து பாடினார்? அப்பேற்பட்ட வடமதுரையை ஆண்டு வந்த என் தந்தை வசுதேவர் தாய் தேவகி அம்மன் 8வது பிள்ளையாய் பிறந்து என் தந்தை தாயை சிறையில் அடைத்த அந்த கம்சனை 8 வயதில் கம்சனை மடிச்சேன். 8 வயசுல கம்சனை மடிச்சாரா? சின்ன வயசுல. ஒரு சேதி தெரியுமா? என்ன பாவனே அடிமா 8 வயசுல கம்சனை மடிச்சேன் இல்ல, அந்த கம்சனுக்கு பெண் கொடுத்தவன் கம்சனுக்கு பெண் கொடுத்தவன் சரவ் எல்லாம் பயம் வந்தா ஓடுவாங்க மாறிவாங்க. ஆனா பகவான் பொண்ணு மேல ஏறி இன்னைக்குதான் பாங்க. பொண்ணு மேல ஏறாரா? இல்லடா கம்சனுக்கு பொண்ணு கொடுத்த சாடிட்டாரு.
சரன்னு வர்றாரு. அது என்னடா டேய்? யாரும் வரல. நீ அவனே ஒரே ரெக்கோ மாதிரி அடிக்குது. என்ன பகவானே? எங்கே வர வைக்கிறாரு? தான்னு சொன்னா சல்லுன்னு வர்றேன். பகவானே, கம்சனுக்கு பெண் கொடுத்தவன் டேய், என் பையன் சைக்கோங்க. அதான் சரி. நீ மெண்டல் உன் பையன் சைக்கோவா? மெண்டல். டேய், இறந்துடா. கம்சனுக்கு பெண் கொடுத்தவன் இங்க எவனும் இல்லையே. வரலையா? ஏடா எட்டி எட்டி பாக்குறாரு? ஏன்னா திருடி வண்டிகளா ஒதுங்கி பாக்குறீங்க? இல்லடா, எங்கே ரோல் பண்ணி வந்துக்கிறாரு? கம்சனுக்கு பெண் கொடுத்தவன் சராசந்தன். அது வர வேணாம். அவன் கலாச்சாரம் இல்ல. ஆஹா, சைக்கோநாதன். சைக்கோநாதன். தம்பி, பகவானே, அந்த சராசந்த சாதாரண அடிங்கப்பா. ஐயா, அவன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்யலாம்? டே கண்ணா, ஏய் கண்ணா, யாரடா கேட்டா? அந்த சரசம் உங்களை கேட்டிருப்பான். கேட்டிருப்பான். ஓஹோ, நீ கேக்குற மாதிரி இருக்கு. ஒரு வார்த்தை மாதிரி கேட்டிருப்பான். ஒரு வார்த்தை மாதிரி கேட்டிருப்பான். டே கண்ணா, ஏய் கண்ணா, ஏய், அட்டிக்கப்பட்ட பலபல் கொடுத்துட்டான். கேட்ட உன் வாய் கம்மியாட்டி வரல, அருள் அவனுக்கு கம்முடா. ஓ, நீ ஆச்சு. ஆறா. டே கண்ணா, ஏய் கண்ணா, அப்படி சரசத்தை கூட்டிருப்பான். இந்த சாக்லேட், இந்த சாக்லேட்ன்ற. டே கண்ணா, ஆஹா, என் மருமகனை மடித்தாயடா பாடி. ஹாய். என் மகள் இருவர் தாலி அறுத்து விட்டாயே. ஐயோ, ஆமா, அந்த ஆஹா, சராசந்தன் கொண்டாடி 2 பேர், ஆஹா, அவன் 2 பேரும் தாலி அறுத்துட்டேன். ஆறா. தாலி அடிச்சிட்டீங்களா? ஊரு பூரா தாலி ஆடுறாரு. டேய், ஓ, அதெல்லாம் யாரு தாலி அறுத்தாலும் எனக்கு கவலை இல்ல. திருப்பதியில ஊர் திருப்பதியில என் முண்டி ரம்பனா செத்தான்டா. அதுக்கு தானே பையன் பொண்டாட்டி வீட்டுல விட்டு வந்துட்டான். என் வீட்டுல இருந்து அடக்காதா? அட தாமாடி, ஆ. இதுக்கு தானே உன அவளுக்கு கஷ்டப்பட்டு தோண. நீ பிச்சைக்காரி 10 ரூபா பார்த்து விட்டு வந்துட்டு போற, அதையும் விட மாட்டாரு. ஆமா, சொல்லிவிட்டேன். அதனால அதனால உனக்கு எனக்கு சண்டை சண்டை இல்லடா நின்றா. அப்படின்னா ஆஹா, அந்த சராசந்தனுக்கும் ஆ. எமக்கும் ஆஹா. போர் ஏற்பட்டு போர் ஏற்பட்டு அவங்கிட்ட நான் யுத்தம் செய்து சண்டை செய்து, சண்டை செய்து செய்து, யுத்தம் செய்து யுத்தம் செய்து, யுத்தம் செய்து சண்டை செய்து, யுத்தம் செய்து சண்டை செய்து. யுத்தம்னா யாருக்கு தெரியாது, சண்டைனா எல்லாத்துக்கும் தெரியும். இது? யுத்தம்னா யாருக்கு தெரியாது, ஆ. சண்டைனா எல்லாத்துக்கும் தெரியும். ஓ, அது நியாயம்தான். ஆமாங்க. சரி சரி சரி, பரவாயில்ல. அந்த சராசந்தனோடு நான் சண்டை செய்து யுத்தம் செய்து, ஆடாங்க. ஏய், ஏய், சாண்டி. சரி உபதி, பகவானே, இது கொஞ்சம் நல்லா கேளு. சொல்லுங்க. அந்த சராசந்தனோடு சரி, சராசந்தனோடு யுத்தம் புரிந்து ஆஹா. 18 முறை 18 முறை, எத்தனை முறை 18 முறை. அந்த சராசந்தனத்தில் தோற்று ஆஹா. இரு இரு பேசாத இருப்பா. இரு, இரு. அப்படியா பேசுறது? இரு, அவங்கிட்ட 18 முறை ஆஹா, தோற்று ஆஹா. புறமோது கொடுத்து ஒடியாந்துட்டான். சண்டை செஞ்சு வருவார் பார்த்தா தோத்துட்டு வந்துக்கிறாரு. அத பெருமையா சொல்றாரு. ஆஹா, நான் தோத்து விட்டேன். 18 முறை, ஒரு முறையா 2 முறையா 18 முறை. 18 முறை தோத்துட்டு வந்தாரு. அதான் இந்த பெருமையா சொல்றாரு. அத பெருமையா சொல்றாரு. சண்டையில பூந்து புட்டா, சண்டையில மண்டை ஓடி சாவணும் இல்ல. ஏய், அதனால மண்டை ஓடி சாவண்டா. கண்ணு. என்னடா இது, நீ தான் போற பிச்சைக்காரிட்டு ஒரு நாள் அடி வாங்கிட்டு இல்ல. ஏய் பகவானே, தம்பி, என்ன பகவானே 18 முறை தோத்துட்டு வந்துக்கிறீங்க நீங்க போய். நீ ஏன்டா அவன்கிட்ட இதெல்லாம் சொல்ற? ஏய் குப்பா, ஆ, சொல்லுங்க. நீங்க அத்தனை பேரும் பகவான் தோத்துக்குன்னு வந்தாரு ஆமா, அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆ. நீங்க யோசிக்கணும். எப்படி? நான் தோற்று வரவில்லை. ஆஹா, ஒரு தடவைக்கு 23 அக்ரோணி சேனையை முடித்தேன். ஆஹா. அடுத்து, ஓஹோ. ஒரு தடவைக்கு 23 சேனை. அப்ப 18 23 414. 414 அக்ரோணி சேனையை சராசந்த நாட்டிலே மடித்தேன். ஓஹோ, ஐயா பெரியோர்களே, கூத்து பார்க்கிற அருமையான என் தாய் தந்தைமார்களே, ஆஹா. நீங்க யோசிக்கணும். எப்படி? மகாபாரத கதையில மொத்தம் 18 அக்ரோணி சேனை தான் சேனா சேனைங்க. ஆஹா. பாண்டவருக்கும் துரியோதனாதிகளுக்கும் இருந்தது. இருந்தது. ஆனா
சாதா 18 சாதா 18 18 அக்ரோனி சேனையை படிச்சது. ஆஹா ஆனா சராசந்த நாட்டில் நாட்டில் நான் போய் சண்டை செய்து புறமுது கொடுத்து ஓடியாந்து ஓடியாந்து ஆஹா அப்ப 414 அக்ரோனி சேனை எங்க இருக்கு? 14 அக்ரோனி சேனை எங்க இருக்கு? சாதா 18 எங்க இருக்கு? எம்மா சேனை வச்சுக்கலாமா? நல்லா பிள்ளையார் பாரதம் படிக்கிறாரு. கூட ஜோடி வேஷக்காரர் வாத்தியார் கிருஷ்ணன் வாத்தியார் நல்லா பிள்ளையார் பாரதத்தை அவர் படிப்பாரு. நான் ஊங்கூட்டுவேன். ஏன்னா உனக்கு படிக்க தெரியாது. இவதான் பரிவர்த்த போடு. மூணாம் கிளாஸோட போனாரா? ஆமாடா பாத்துல ஆத்தி மேய்ச்சிருந்தாரு. ஆத்துலதான் ஆத்து மேய்ச்சாரு. அழகே பண்ணவன் ராத்துல ஆத்து மேய்ச்சாரு. அவர் எனக்கு படிப்பாரு. 6 நாளே ஓடாம தான் எனக்கு வருது. இரு தம்பி, இன்னைக்கு இந்த பகவான் நான் என்ன செய்தன்றது தான் இன்னைக்கு நாடகமே. ஆமா என்ன செய்துங்க? அப்போ சாதா 18 அக்ரோனி சேனை எங்க இருக்கு? எங்க இருக்கு? பகவான் தோத்துக்கணும் வந்தேன் அப்படி கிடையாது. வெற்றி முரசு கொட்டி. ஓ வெற்றி முரசு கொட்டி. அப்ப மகாபாரதத்துல என்ன சொல்றாரு? நல்லா பிள்ளையார் பாரதத்துல சொல்லுங்க. பகவான் இந்த பூமி பாரம் சராசந்த நாட்டிலேயே தீர்த்து விட்டார். வாசகர்களே, வாசகர்னா படிக்கிறவங்களே, மகாபாரதத்தை படிக்கக்கூடிய புண்ணியவான்களே, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பகவான் பிறந்தது, கண்ணனா பிறந்தது இந்த பூமாதேவி இடுக்கத்தை தீர்ப்பதற்காகவும் என் தங்கை உமா மகேஸ்வரிக்கு உஜரக்கபாலத்துக்கு உஜரை சாதிப்பதற்குத்தான் நான் கண்ணனா வந்து பிறந்தேன். அதனால சராசந்த நாட்டிலே பூமி பாரம் தீர்த்து விட்டேன். புரியுதா? நான் தோத்து வந்து சொல்லலாம். நான் சும்மா தோத்து வர மாட்டேன். ஆதாயம் இல்லாத செட்டியார் ஆத்தோட போக மாட்டேன். அதனால சராசந்தனை மடித்து ஆமா சராசந்தனை மடித்து அவனை எப்படி மடிப்புதான் அது மட்டும் இல்லை, அவனுக்கு எந்த வகையில கொண்டுங்க எப்படின்னா? ஆமா சராசந்தன் அவனுக்கு பயந்து அப்போ 414 அக்ரோனி சேனையை முடிச்சுட்டு நான் வடமதுரைக்கு வந்தேன். அவன் என்ன பண்ணான்? ஏ கண்ணா நீ வடமதுரை போயிட்டா விட்டுடுனா அப்படின்னு அவன் என்ன பண்ணான்? அவன் நாடு கிரி வரிசா புரி பட்டணம். நான் சொல்றது இல்ல, கிரி வரிசா புரி பட்டணம். அப்படின்னா கிரினா மலை. அவன் நாட்டை சுத்தி மலைதான், பூரா கல்லுதான் மலை. அப்ப அந்த கிரி சொன்னா மலை. அந்த கிரி வரிசையா அவன் நாட்டுல இருந்த அதற்கு பேர் கிரி வரிசா புரி பட்டணம். அவன் என்ன பண்ணான்? அவன் நாட்டுல இருந்து ஆமா அவன் கையில வச்சிருந்தான் பாரு கதை, அதை தூக்கி எறிந்தான் என் நாட்டுக்கு. ஓ வடமதுரைக்கு. ஆமா அவன் வச்சிருந்த கதை என் நாடு வடமதுரைக்கு வந்து அந்த கதை மட்டும் என்னுடைய வடமதுரையை சரி சமமா பாதி பட்டணத்தை அழிச்சது. அவன் கதையே வந்து பாதி பட்டணத்தை அழிச்சுனா அவன் நேரா வந்தா பூத்து போக கிளம்பிட்டு இருக்கும். ஃபுல்லா வச்சிட்டு இருப்பான். ஆமா பூத்து போக கிளம்பிட்டு இருப்பான். வெடிகுண்டு வச்சிட்டு இருப்பானா தம்பி? ஓ அவனுக்கு பயந்து போய் கடலூர்ல பூந்தான். கடலூர் இதுக்கு தாண்டா பையா ஓட நான் சொல்றது. தண்ணி எப்படி கடல்ல பூந்தேன். அவன் என்ன பண்ணா? அக்கினி பாலத்தை விட்டான். என்ன கடல் கொதித்தது. என்ன கொதிக்கிற தண்ணியில் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. சூரியன் மேல ஊத்துனா கொதிக்குது மேல. அப்படியே நீந்திக்கினே போன ஒரு திப்பையான இடம். ஆமா அது வடக்கு தெற்கு 16 காத வழி தூரம். தெற்கு வடக்கு 16 யோஜனை காத வழி தூரம். ஒரு காதம் என்பது 10 மைல். ஆமா அது ஒரு திப்பையான இடம். அந்த இடத்துல சங்கு துவாரகை அரிதுவாரகை ஏற்பாடு செய்து உட்கார் நான் சொல்றேன். சங்குதுவாரகை
அரிதுவாரம் செய்து இப்ப நான் எங்க இருக்குன்னு கேட்டா எங்க? அந்த சராசந்தனுக்கு பயந்து இப்ப சங்கு துவாரங்களே இருக்கேன். சங்குதுவாரம். நீங்க சங்கு ஊதுறாங்களா பாத்தீங்களா? அந்த மாதிரி சுத்தி 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 அவன் என் நாட்டு உள்ள அவ்வளவு சீக்கிரம் கால்பலம் பொருந்திய யாதவாள் கூட்டத்தை படையா நிறுத்தி கால்பலம் பொருந்திய கூட்டம் முக்கியமான வசனம். கால்பலம் பொருந்திய யாதவாள் கூட்டத்தை நான் படையா நிறுத்தி இப்ப சங்கு துவாரகையில் இருக்கேன். புரியுதா? அதனால இந்த பாட்டை பாட சொல்லி விஞ்ஞாத்திலிருந்து விஞ்ஞாத்து வரைக்கும் என்கிட்ட சொல்லிக்கிறாங்களப்பா. அதனால அந்த பாட்டை பாடி அப்புறம் உட்காருங்கன்னு சொன்னேன். தம்பி பகவானே, அந்த பகவானுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்கு இன்னைக்கு நாடகத்தை வைத்து அதனால ஏன் கேட்கிறாங்கன்னு சொன்னா, அவர் பார்க்கும் இடங்கள் எல்லாம் நிற்க மர நின்றவன். எப்படி அந்த பகவான்? ஆமா, பார்க்கும் இடங்கள் எல்லாம் நீர்க்க மரம் நின்றவன். ஆமா, பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா. பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா, பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா. பகவான் இருக்கக்கூடியதும். ஆமா, பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா. நீ இந்த வேலை வர வேண்டாம், நம்ம செஞ்சருமா ஐயா என் உயரம் தீர வேண்டும். ஐயா இந்த வேலை வர வேண்டும், ஐயா இந்த வேலை வர வேண்டாம் நரசிங்கரூபா. ஐயா என் உயரம் தீர வேண்டும். இந்த வேலை நரசிங்கரூபா. ஐயா இந்த வேலை வர வேண்டும், என் உயரம் தீர வேண்டும். இந்த வேலை வர வேண்டும், என் உயரம் தீர வேண்டும். துரத்தின மணி மண்டபம் பொற்போபுரம், அது முன்னாள் கருட சம்பம்மா திருப்பதியில். துரத்தின மணி மண்டபம் பொற்போபுரம், அது முன்னாள் கருட சம்பம்மா திருப்பதியில். பட்டியாய் காலி கோபுரம் பாதி மாலையும் கண்டேன். பட்டியாய் காலி கோபுரம் பாதி மாலையும் கண்டேன். பதியும் வழி நடந்தேனே அதை கடந்து அங்கு சித்திரமணி தேவை கண்டேனே. பதியும் வழி நடந்து சித்திரமணி தேவை கண்டேன். பதியும் வழி நடந்து சித்திரமணி தேவை கண்டேன். சித்திரமணி தேரின் அழகும் ஓரேறி தீர்த்தம், அங்கு சேரு கங்கை பாண்டவர் தீர்த்தம் பக்கத்தில் கண்டேன். சித்திரமணி தேரின் அழகும் ஓரேறி தீர்த்தம், சேரு கங்கை பாண்டவர் தீர்த்தம் பக்கத்தில் கண்டேன். ஆனந்தாழ்வார் பாவநாசம் அங்க வேசானங்கள் செய்தேன். ஆனந்தாழ்வார் பாவநாசம் அங்க வேசானங்கள் செய்தேன். அங்கு ஊர்ல நின்றேனே அதை கழித்தேன். ஆரம் செல்வங்கவரும் சென்றேன் திருவேலையில். அங்கு ஊர்ல நின்றேன் அவன் செல்வங்கவரும் திருப்பதி போனா அலமேல் மங்கவரம் போய் தான் வருவாங்க. நான் திருப்பதி எங்க அப்பா என்னை இட்டுன்னு போனாரு. நான் சொல்றது அது கிட்டத்தட்ட 30 வருஷம், இப்ப 40 வருஷம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கிரீடசேரி ஸ்டேஷன் போயிட்டு அப்பெல்லாம் கூட்டமே கிடையாது. திருப்பதியில பகவானுடைய சிலையில அவர் பாதத்துல ஜலம் போய்கிட்டே இருக்கும், தண்ணி போயிட்டே இருக்கும். நீங்க திருப்பதி போனா பார்க்கணும்.
நீங்க மலை மேல போய் பஸ் விட்டு இறங்குனதுமே ஆ, திரும்பி நீங்க உள்ள கோவில் உள்ள போகும்போது போகும்போது பள்ளத்தை நோக்கி தான் போயிட்டு இருப்பீங்க பாருங்க. ஆமா. நீங்க யோசிக்கிறீங்க ஆஹா, எனக்கு அங்க போய் இறங்கும் போது பள்ளமா மூடணும் உங்களுக்கு தெரியாது. தெரியாது. ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா ஆ, 24 மணி நேரமும் நேரமும் ஆகாய கங்கை ஆகாய கங்கை அவர் பாதத்தள எந்த நேரமும் போய்கிட்டே இருக்கும். போய்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப அந்த தண்ணிய ஆ, இப்ப படிக்கட்டி பக்கம் திருப்பிட்டாங்க. படிக்கட்டி பக்கம் திருப்பிட்டாங்க. ஆ, அது பாதத்தளப்பு போகல. போகலாம். ஏன் உங்களுக்கு இதை சொல்ல வரணும் கேட்டா ஆ, அது பாதத்தில் பிரியாமல் இருக்கும் கங்கை. பாதத்தில் பிரியாமல் இருக்கும் கங்கை. பாதத்தில் பிரியாமல் இருக்கும் கங்கை. பரமேற்றி 69 பதுமை தன்பு தீதரவே கவுத்துமா மணி பூனாரோ ஏசுல பீதாம்பரத்தை உடுத்தும் கூரை உடுத்தும் கூரை ஏதத்தை விரிஞ்சருக்கு நீ போதித்தாய். இன்னவர்க்கு இரு கையால் அமுதளித்தாய். ஏதற்ற நாரணனே உனை பூசிப்பே இறையவர்தம் பெருமானே இறையவர்தம் பெருமானே எங்கள் எம்பீரானே. பகவானுக்கு இறை 10 பாட்டு 8 தொகை. 10 பாட்டு 8 எட்டு தொகை. ஆமா, இதெல்லாம் படிச்சாதான் நமக்கு ஒரு காரணம் புரியும். அப்போ எம்பிரான் சதக்கம் படிக்கிறது. சதக்கம் எம்பிரான் சதக்கம் பகவானை பத்தி பாடணும்னு சொன்னா இப்ப நான் சொன்னது எம்பிரான் சதக்கம். அந்த எம்பிரான் சதக்கத்துல பாடப்பட்ட பாடல் இப்ப நான் சொல்றது பாதத்தில் பிரியாமல் இருக்கும் கங்கை. திருப்பதியில எந்த நேரமும் பாதத்தளத்தால போய்கிட்டு இருக்கும். யார் கேட்டா அந்த திருப்பதியை ஸ்தாபிதம் பண்ணவர் யாருன்னு கேட்டா கொங்கணவர். யாரு? பெருத்த மகாரிஷி கொங்கணவர் தான் திருப்பதியை கோவிலை கட்டி முடிச்சவர். அங்கதான் அவர் சக்கரம் எழுதி அந்த பகவானுடைய சிலையை வச்சவர் கொங்கணவர் தான். அதனாலதான் கொங்கணவர் சொன்ன கடை காண்டம் அதில் சங்கை அறிவது பிரம்மாண்டம். கொங்கணவர் சொன்ன கடை காண்டம் எழுதுறது பேரு அந்த புத்தகம் கடைக்காண்டம். அது சங்கை அறிவது பிரம்மாண்டம். அதுல படிச்ச அர்த்தம் சொல்றது மிக பிரம்மாண்டம். அந்த மாதிரி அந்த திருப்பதி எம்பெருமானுடைய பேசணும்னு சொன்னா ராவு பூரா பேசலாம். அப்பேற்பட்ட திருப்பதியை பற்றி பாட சொல்லி உயர் திருவாளர் பெரு மதிப்புக்குரிய ஐயா ரமேஷ் அவர்கள் எமக்காக 100 கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் இறைவன் அவர்கள் பெற்று நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு என்பொற்று வாழ வேண்டும் என்று இறைவனையும் என்பெருமானை மிக பிரார்த்திக்கிற சுமேஜயம் மகாராஜேஸ்வரி மகாத்மா கொடுத்திய உயர் திருவாளர் பெரு மதிப்புக்குரிய ஐயா பம்பை ஆசிரியர் திருவண்ணாமலை மாவட்ட அளவில் சிறந்த பம்பை ஆசிரியர் ஆர் குப்புராஜி கலை நன்மணி புகழ் பேரும் பெற்றவர். அப்பேற்பட்ட கலை நன்மணி இந்த கலை மாமணிக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 150. அதனால் அவர் குடும்பத்தில் இறைவன் அவர்கள் பெற்று அவர் குழு என்றென்றைக்கு அகலாமல் அவர் சென்றவர்கள் சிறப்புற்று வாழும்படியாக அவர் போகும் இடமெல்லாம் சிறப்பான பேர் வழங்க வேண்டும் என்ற அந்த அம்பா என்பெருமானையும் அம்பாலையும் பிரார்த்திக்கின்ற சுவே ஜெயம் மகாராஜேஸ்வரி மகாத்மனம் உறுதிய மகாராஜேஸ்வரி மகாத்மனம் உறுதிய உயர் திருவாளர் பேரு மதிப்புக்குரிய ஐயா ரமேஷ் செல்வம் ரமேஷ் கிருஷ்ணன் இவர்கள் எல்லாம் சேர்ந்து 100 ரூபாய் எமக்காக கொடுத்திருக்கின்றார்கள். அவருடைய குடும்பத்தில் திருப்பதி மலைமையை அமர்ந்த எம்பெருமானுடைய கடாட்சம் பெற்று என்புற்று வாழும்படி இறைவனையும் எம்பெருமானை மிக பிரார்த்திக்கிறேன். சுவே ஜெயம். இடிக்குமார் கவுன்சிலர் உனக்கா 300 ரூபாயா? இடிக்குமார் கவுன்சிலர் இதோ கெட்டிக்காரனுக்காக என்பெருமானுடைய கடாட்சம் பெற்று அவர் குடும்பத்தில் இறைவனோடு பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்ற சுவேஜயம். ஏன்பா நான் வார்த்தை எனக்கு வரல பணம். ஒரு செய்தி தெரியுமா? இன்னைக்கு சராசந்தரை அவனுக்கு பயந்து சங்குதுவார்கள் இருக்கும். ஆமா, ஆனா பாண்டவர் தேடி வராங்க. ஆமா, யார் வராங்க? பாண்டவர்கள். ஆமா, என் அத்தை மக்கள் என்னை தேடி வருகின்றார்கள். அவங்கள வச்சுதான் அந்த சராசந்தரை